பூஜை அறையில் புனித தன்மை இருந்தால் தான் நாம் செய்யும் பூஜைகளுக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் நாம் வணங்கும் தெய்வம் வந்து குடியேறும். வீட்டில் அதிகமான நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் பூஜை அறையில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிக மிக முக்கியமானதாகும். கோவிலில் பூஜை செய்வதற்கு எப்படி முறை உள்ளதோ அதேபோல் வீட்டின் பூஜை அறையிலும் பூஜை செய்வதற்கும் வழிபடுவதற்கும் தனியான முறை உண்டு. ஒரு வீட்டின் பூஜை அறை என்பது இறைசக்தி மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் இடமாகும். பூஜை அறை அமைக்கும் இடம் இறைசக்தியை ஈர்க்கும் கந்த தன்மை பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து தான் அமைப்பார்கள். அதனால் தான் ஒரு கட்டும் போதே பூஜை அறை இந்த திசையில் இருக்க வேண்டும், சாமி படங்கள் மற்றும் விளக்கு இந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டுகிறோம். பூஜை அறை மட்டுமின்றி சமையல் அறை, படுக்கை அறை என அனைத்தும் அதற்குரிய இடத்தில் வைத்தால் மட்டுமே அதன் முழுமையான